ப்ரெஷ் ஷோல வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா, சக்ஸஸ் மீட்ல 2 வாட்டி சொன்னேன். அண்ணன் அப்பவே சொன்னாரு. 11 வாட்டி சொல்ட்டீங்க. சொல்லாதீங்க அப்டின்னாரு. ஆனா நீங்க சொன்ன மாரியே வந்துருச்சுண்ணா. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். ஸோ படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 6வது நாள். ஆ இன்னும் 6 நாள் தான். அதுக்குள்ள என்ன சக்ஸஸ் மீட்டு? சில பேர் 2 நாள்லயே பண்ணுவாங்க, 3 நாள்லயே பண்ணுவாங்க. ஆனா ஓகே. இது 6வது நாள் அப்டின்னும்போது, எதனால இது எங்களுக்கு சக்ஸஸ் மீட் அப்டின்னா, ஹாட்ஸ்பாட் 1 வந்து ஐ மீன் கம்மியான தியேட்டர்ஸ்ல தான் ரிலீஸ் ஆச்சு. 5 வாரம் ஆன தியேட்டர்ல ஓடுச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த 5 வாரம் ஹாட்ஸ்பாட் 1 வந்து மொத்தமா அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருந்ததோ, அதுக்கு டபுள் மடங்கு இது முதல் 4 நாள்லயே பண்ணிருச்சு. ஸோ மண்டே வரைக்குமே இது பண்ணிருச்சு. ஸோ அந்த வகையில எங்களுக்கு இது சக்ஸஸ் தான். அஸ்வின் அவர்கள் அஸ்வின் அந்த உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ லான்ச்சு. அந்த ஆடியோ லான்ச்ல அவரை திட்டின பல பேர்ல நானும் ஒருத்தன். அவரை கண்டபடி திட்டிருக்கேன். எப்படி இப்படி பேசலாம்? அப்படிலாம் பயங்கரமாலாம் திட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1க்கே நாங்க அவரை கேட்டோம். அப்போ சில விஷயங்கள்லாம் ஓகே. அது ஆக்சுவலி அந்த ஆடியோ லான்ச்க்கு முன்னாடி. அப்போ கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கதை வேற ஒரு கதை பண்ணும்போது, சரி இந்த கதைக்கு அஸ்வினை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நம்ம இவ்வளோ திட்டிருக்கோமே அவரை, அவரை எப்படி கேட்கறது? கேட்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் எங்களுக்குள்ளேயே இருந்தது. சரி பரவாயில்ல. 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. பீப்புள் எவால்வ். எல்லாருமே அது தெரியாம ஒரு ஒரு ஃப்ளோல ஒரு எந்தூசியாசம்ல நானே நிறைய சம்மந்தமே இல்லாமலாம் பேசியிருக்கேன். ஸோ எல்லாருமே பீப்புள் சேஞ்சில். ஸோ அதனால அவர் அதை கண்டிப்பாக தெரிஞ்சு பண்ணல. அது இட் வாஸ் எப்படி ஒரு ஓவர்வெல்மிங் மொமெண்ட்ல அவர் அறியாம நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல்ல. சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மீட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்களை எப்போ அந்த ஆடியன்ஸ்ல எப்படி நிறைய பேர் திட்டினாங்களோ அதில் திட்டின பல பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கும் உங்க மேல பயங்கர கோவம் இருந்தது. நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படியே அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்பவே நான் ஃபுல்லா கிளியரா சொல்லிட்டு, ஆனா இப்போ நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்சா அது பண்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆனால் ஹாட்ஸ்பாட் 2 ஹேப்பன்டு. ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் காலைல 5:30 மணிக்கு வந்தார்ல, அதுதான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியரு, பயங்கர பங்க்சுவல். நானே ஜென்ரலி பயங்கர, அதாவது நான் வந்து இப்போ ஒரு மீட்டிங் 2 மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னாலாம் என்ன பண்ணுவார்னா, அப்போ மீட்டிங்லாம் இல்லை, அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன 11:30 மணிக்கெலாம் கூட்டு போயிடுவார். அப்பா என்னப்பா அப்படின்னா, இல்லடா சீக்கிரம் போயிடுறது எப்பயும் நல்லது. ஏன்னா நீ 2 மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராஃபிக்ல லேட் ஆயிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். அதனால எப்பயுமே சீக்கிரம் போறது நல்லது அப்படின்னு. நான் 2 மணினா இப்போ 1 மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள். எனக்கு எக்ஸாக்ட்லா நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி ஒரு 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 மீட்டர் தான் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றதுல. இதுல ஒரு நாள் என்ன இருக்கு, 3 மணிக்கு ஷூட்டிங்கு ஈசிஆரில். அவர் வீடு அங்கேருந்து கிட்ட தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான். நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம். அவர் 3 o'clock வர வச்சிடலாம் கால் டைம். அதுக்கப்புறம் நம்ம 5க்கு கூட ஷார்ட் வச்சுக்கலாம். ஆனால் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அமிச்சிட்டோம் அவருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஸோ கார் போயிடுச்சு. இவர் காரில் ஏறிட்ட 2:45 பிக்கப்பு ஏறிட்டார் போல. வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் தான் இவர் காஸ்டியூமை வீட்லேயே வச்சுட்டாருன்றதை ரியலைஸ் பண்ணியிருக்காரு போல. உடனே டிரைவர் அண்ணா கிட்ட வந்து, அண்ணா நான் காரை திருப்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி ஃப்ளாட் வாசல் நிற்க வச்சுட்டான்னா, காரை எடுக்க சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் போயிடாதீங்க, இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ளே ஓடி ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே மூச்சு வாங்க காரில் ஏறி, அண்ணா சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டில் இறங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா 3 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் 3 மணிக்கு அங்கே இருக்கணும், எதனாலையும் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்ற அந்த பங்க்சுவாலிட்டி வந்து உண்மையாகவே சூப்பர். இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி, அவர் வந்து நம்ம இபி கிட்ட சொல்லி, இபி என்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு நான் காலில் அவர்கிட்ட இதை கேட்டேன். கேட்கும்போது, ப்ரோ என்ன ஏதாவது ஆள் வச்சு ஃபாலோ பண்ணுறீங்களா, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னா, இல்லை ப்ரோ சினிமாவில் அதெல்லாம் தெரிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த சின்சியாரிட்டி வில் டேக் யூ பிளேசஸ் ப்ரோ. அவர் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி, ஜென்ரலாகவே கொஞ்சம் அப்படி என்னையுமே ஸ்கூல் டைம்லலாம் அப்படி காலேஜ் டைம்லலாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் சீன் போடுற ஆளுன்ற மாதிரி நினச்சேன். பழகினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் டம்மி பீஸ்ன்னு சொல்ல. பட் பார்க்கும்போது பழகிறதுக்கு முன்னாடி ஒரு எனக்கும் அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் என்னென்னா அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் பேசிக்கலி. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனால அவர் ஜென்ரலாகவே இன்ட்ரோவர்ட்ஸ் கம் அக்ராஸ் அஸ் அ வெரி ரூட் பர்சனாலிட்டி, அரகன் பர்சனாலிட்டி, அதுதான். பட் ஹீ இஸ் ட்ரைங் டு சேஞ்ச். ஸோ கண்டிப்பாக ஃபைனலி அஸ்வின் இஸ் பேக் அப்படின்னு இந்த படம் மூலமாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கலாம். ஏன்னா அவரோட கதைக்கும் தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸு, எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க.
ஸோ அது ஏன் மூலமாக நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ். ட்விட்டரில் வந்து ஓகே ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கதை இந்த ஃபேன் வார் வந்து யாரோ ஒரு ஒரு ஒருத்தரை ஒரு ஸ்டாரை 2 ஸ்டாரை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது. ஜென்ரலாகவே இந்த ஃபேன் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதை 2 ஸ்டார்ஸ் மூலமா சொன்னா அது நல்லா இருக்கும், ஈஸியா புரியுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஜெனரல் ஃபேன் வர்ஷிப்ன்றது இப்போ தோனி ஃபேன்ஸ் வந்து கோலியை திட்டுறாங்க, கோலி ஃபேன்ஸ் தோனியை திட்டுறாங்க, ஒரு மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் திட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தான் நாங்க பேஸ் பண்ணி பேசியிருக்கோமே தவிர ஒரு ஸ்டாரையோ இல்ல 2 ஸ்டார்ஸையோ குறிப்பிட்டு நாங்க சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. அப்படி சில பேர் அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ட்விட்டர்ல தம்பிராமையா சாரோட அந்த போர்ஷன்ஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு சில பேர் மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்து, பிடிக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து, வர்க்காலன்றது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட கருத்து. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்கு வேறு சில கருத்துக்கள் இருடா இருடா ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் சரி ஓகே அவனை இன்ட்ரடியூஸ் இந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதான் அது அது அவங்களோட கருத்தா இருக்கிறது ஓகே தான். பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம ஒரு 2 நிமிஷம்டா. பட் ஒரு சில பேர் வந்து அதான் அந்த ஃபெமினிஸ்ட் சரி சரி வாடா வாடா. ஸோ அந்த அந்த குட்டி அந்த குட்டி பையனா படத்துல நடிச்சது வந்து இவன் தான் நதியாழன். சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க. இவ்வளவு நேரம் சொல்லிட்டுருந்தியாடா? சரி ஓகே, இவர் தான் நடிச்சிருந்தாரு. ஸோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண போதுமா? ஹாப்பியா? ஓகே. அதான் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிடணும்னு நினைச்சேன். அதான் அந்த தம்பிராமையா சார் கதை அந்த அந்த போர்ஷன் மட்டும் ஒரு சில போர்ஷன் மட்டும் கட் ஆகி இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு. அது ஒரு சில பேர் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கு. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அதான் கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா ஒரு சில பேர் அதான் சில ஃபெமினிஸ்ட்க்கு அவங்களோட கருத்து இருக்கு. அகைன் அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா ஒரு சில பேர் படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறுமனே அந்த கட்டை மட்டும் அந்த ஒரு 2 நிமிஷம் கட்டு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு சில சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே இந்த அறவேக்காடான ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ அவங்க வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறும்னா அந்த சின்ன கட்டை மட்டும் பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு வந்து படம் அப்போ பிடிச்சிருக்கு, அப்போ இல்லை கரெக்டாக தான் பேசியிருக்கான், கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அதை சொல்லுங்க. அப்படி இல்லை அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க்கால இல்லை தப்பாக தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கிறேன். படம் கேவலமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனால் எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் நினைக்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டரா எனக்கு உரிமை இருக்கு. ஸோ அதை நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். நான் என் மனசாட்சிக்குட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளோ கரெக்டா எவ்வளோ தப்பா ஆகாத மாதிரி எவ்வளோ சோஷியலி ரெஸ்பான்சிபிளா எடுக்கணும்னு நினைச்சுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஒரு கிரியேட்டரா எனக்கு அதை நான் நினைச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மற்றபடி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ கடவுள் பல உருவத்தில் வந்து என்னை வந்து நிறைய இடத்துல எனக்கு காப்பாற்றிருக்காரு, நிறைய இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய கைட் பண்ணியிருக்காரு. இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்களால தான் நான் இங்கே முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஒரு வகையில் தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பார்க்குறேன். ஆல் ஆஃப் அ சடன் எங்கேயோ இருந்து வந்து இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை சொன்னார். என்ன கான்ஃபிடென்ஸ்னால் நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் அவரை. ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடென்ஸுங்கிறது எப்படின்னா, சில பேர் செல்ஃப் ப்ரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒன்று இருக்கும். பட்
அத நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு டேலண்ட்டா அத நர்ச்சர் பண்ணி, அத எவ்ளோ பியூட்டிஃபுல்லா ஒண்ணு அத எடுத்துட்டு வந்து சொல்ல முடியுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டே. ஸோ விக்னேஷ் கார்த்திக்க நான் அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா, அவர் ஒவ்வொரு சீனுமே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ப்ரோ நான் 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 நெறைய டவுட் கேட்பேன். எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ். இது ஏன் இப்படி? இது நான் ரொம்ப அது ஏன் தெரியல. என்னோட பிஹேவியரா, என்னோட கேரக்டரா, ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இப்படி நடந்துச்சு? ஏன் இது இப்படி இப்படி பண்ணாங்க? அப்படிங்கிற கேள்வி நெறைய வந்துட்டே இருக்கும். பட் விக்னேஷ் வந்து அவரு அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஒவ்வொரு விஷயம் சொல்லி இது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாரி தான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் சீனுமே. அது அவரோட ஐடியா தான் அது. நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசிச்சேன். பட் நான் ஒண்ணு தான் டைரக்டர நம்புனா பண்ணுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இன்னைக்கு நான் தியேட்டர் போம்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்ளோ ஒரு 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 விஷயம் பார்க்கும்போது எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் விக்னேஷ் கார்த்திக். நீங்க வந்து யூ ஆர் ட்ரூலி பிரில்லியன்ட். உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். அண்ட் என்னோட எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ் ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. உண்மையிலேயே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டுருக்கேன். ஏன்னா, இந்த சக்சஸ் எனக்கு நான் எவ்வளோ பார்க்குறேன்னு தாண்டி, அவங்களுக்கு தான் நான் பெருசா நான் அ பார்க்குறேன். ஏன்னா, நான் என்னைக்கு டவுனா இருந்தாலும், என்னைக்கும் சில பேர் கேட்பாங்க, "காணாம போயிட்டீங்க, அங்க போயிட்டீங்க, இங்க போயிட்டீங்கன்னு." ஆனா, என்னைக்கும் என்ன வந்து நான் வருவேன், ஏதாவது நான் ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னு நம்பி, இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம என்ன சப்போர்ட் பண்ணி, இவ்வளோ தூரம் என்ன கொண்டு வர வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டீம் இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவ்ளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. எல்லாரும் நான் இங்க வந்து லைக் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அ பிரஸ் மீட் அப்ப தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கிட்டயும் நான் ஒண்ணே ஒண்ணு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான். இங்க எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறோம். அது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சக்சஸ் தான். அந்த எனர்ஜினால மட்டும் தான் இத்தன பேரும் இன்னைக்கு நாங்க ஹேப்பியா இந்த ஸ்டேஜ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க் யூ ஆல். உங்களோட எனர்ஜி தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா அன்னைக்கு நான் சொன்னேன் உங்கள்ட்ட. உலகத்திலேயே இருக்கிற பெரிய பவர்ஃபுல் வெப்பன் நீங்க தான். நீங்க என்ன சொல்றீங்களோ, எது உண்மையா, பொய்யா இருந்தாலும் கூட நீங்க சொல்றது தான் அது மக்கள்ட்ட போய் சேருது அப்படிங்கிறது. நீங்க குடுத்த அந்த நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் தான் இன்னைக்கு எங்க படத்த வந்து இவ்ளோ பெரிய சக்சஸா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க் யூ. லவ் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.